ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முறையும் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 13 ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. பேக்ரவுண்ட் வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. அங்கே பாருங்கள், என்ன ஒரு லாங் அண்ட் ஸ்மூத்தான ஜெட் ஹேண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, அவர் கையில் எந்த ஒரு இம்பர்ஃபெக்ஷனுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஸ்மூத்தான கை. பட் மக்கள் எல்லாம் அவரை கூப்பிட்றது என்னன்னா ஈவில் ஸ்பிரிட்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட கையை நான் பெறதுக்கு என்னோட எவ்வளோ எமோஷன்ஸை நான் அபேண்டன் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இருந்தாலும் நான் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா நான் தான் இப்போ இருக்கிற ஹெவன்லி ஆர்ட்டிலரி ஜென்ரல். பார்த்தா அவர் அட்டாக்கு எப்போ பறக்க விட்டுக்கு இருக்காரு. அப்போ அந்த ஹெவன்லி ஆர்ட்டிலரி ஜென்ரல் இருக்க கொரியாங் ஆர்ட்டிலரியை யூஸ் பண்ணுறாரு. பார்த்தா எல்லா சைடும் வெடித்து செதறிக்கிருக்கு. மக்கள் எல்லாம் இந்த ஹெவன்லி ஆர்ட்டிலரி ஜென்ரல் டெக்னிக்கை அந்த டீமன் மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்கு சேமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. காரணம் எனக்கு தெரிஞ்சு டீமன் ஐ மாதிரி இருக்க ப்ளூ கலர் ஐ தான் காரணம்னு நினைக்கிறேன். அப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட நம்ம பாஸ்டர் பற்றி சொல்லியிருக்காரு. உனக்கு தெரியுமா, அந்த ஜால்சியன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த துறவிகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கணுங்க. அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் கொல்றதுக்காக தற்காப்பு கலையை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அதை அவனுங்க கொல்றதுக்காக மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுறானுங்க. அது மட்டும் இல்லை, இந்த லேண்ட் ஆஃப் கொரியாவில் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா லீடர்ஷிப்காக தான். இதுக்காக அவனுங்களுக்கு பார்க்க எல்லாமே அழகாகத்தான் தெரியும். 10 வருஷம் முன்னாடி பார்த்தா நம்ம மாஸ்டர் அப்படி நெஞ்ச பிடிச்சிட்டு இருக்காரு. பார்த்தா ரத்தம் ஓடிக்கிருக்கு. என்னைய மொத்தம் 30 பேர் அந்த ஹானர் மாஸ்டர் தலைமையில் வந்து அட்டாக் பண்ணானுங்க. ஒரு ரத்தத்தோடன்னு சொல்லிக்க, டேய் யூ பாஸ்டர்ஸ். பார்த்தா இவர் ஒத்த ஆளுக்கு எதிராக அத்தனை பேர் அடிச்சிருக்கானுங்க. டேய் என்ன ஒரு கோலத்தனம். இந்த லேண்ட் ஆஃப் கொரியாவில் நீங்கள் எல்லோரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ அந்த ஜாங்கி சொல்கிறாரு, டே ஈவில் ஸ்பிரிட், இன்னும் ரொம்ப லேட் ஆகலடா. நாங்கள் உன்னை எனக்கு விட்டு போகிற எந்த ஒரு இன்டென்ஷனுமே கிடையாது. உன்னை அழிச்சு நாங்கள் புது கண்ட்ரியை உருவாக்க போகிறோம்டா. அதுக்கு நம்ம மாஸ்டர் சொல்கிறாரு, டேய் புது கண்ட்ரி உருவாக்குற சரி, உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் உருவாக்க நான் என்னடா பண்ணேன்? அதுக்காக நீங்கள் எனக்கு என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா? பல்ல கடிச்சிட்டே சொல்கிறாரு. பார்த்தா அவரோட ஒய்ஃபை இவர் தான் கொண்டிருக்காரு. என்னை வெளியே வர வச்சது இல்லாமல் அதுதான் கிடைச்சது நல்ல சான்ஸ்னு என் ஒய்ஃபை நீ கொண்டிருக்க. அது மட்டும் இல்லை, என்னோட டாக்டருமே அவங்க பாட்டி கூட போயிட்டா. யூ பாஸ்டர்ஸ், நீங்கள் மட்டும் இன்றைக்கி என்னை கொல்லணும்னு வச்சுக்கோங்களே. நான் ஒரு வேளை தப்பிச்சேன், ஃப்யூச்சரில் உன்னோட சாவு ஏன் கையால் தாண்டா இருக்கும்னு நம்ம மாஸ்டர் கத்திக்கிட்டே சொல்கிறாரு. இவன் பார்க்குறான், என்னப்பா இங்கேருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா? நீ என்ன தான் பண்ணாலும் சரி, முடிவில் உன் சாவு இங்கே தான். பார்த்தா நம்ம மாஸ்டர் சரியான பிளாஸ்டர் கிரியேட் பண்ணிக்கிருக்காரு. அவனுக்கு எல்லாம் என்ன இது? பார்த்தா ஒரு குட்டி சூரியனே உருவாயிருச்சு அவரோட பவரில். அந்த ஃபைட்டில் நடந்தது என்ன தெரியுமா? அந்த 30 பேரில் 3ல் 1 பங்கை நான் கொண்டுட்டேன். நானுமே சர்வை ஆகிட்டேன். பட் இருந்தாலும் அப்போ ஏற்பட்ட காயத்தினால எனக்கு அதுலேருந்து ரெக்கவர் ஆகவே 10 வருஷம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, என்னோடய டாட்டாருமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. பார்த்தா அந்த மலையை போட்டு தள்ளினது நம்ம மாஸ்டர் தான் போல். என்ன தான் சில காரணம் இருந்தாலும் எனக்கு கிடைச்ச ரூமர்ஸ் எல்லாம் என்னோடய டாக்டர் வேறு காண்டினென்ட் சைடு போயிட்டான் தான். அதுக்காக நான் எல்லா சைடும் தேடி தெரிஞ்சேன். அப்போ தான் இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் உள்ள அதே லேண்டிங்கு. நான் தேடி ரொம்பவே டயர்டாயிட்டேன். இந்த காண்டினென்ட் முழுக்க எவ்வளோ சுற்றினேன் தெரியுமா என் டாக்டருக்காக. இருந்தாலும் என்ன தான் என்னோடய காயம் எல்லாம் சரியாயிட்டு வந்தாலும் சரி, எனக்கு ரியலைஸ் ஆச்சு எனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு. இருந்தாலும் கொஞ்சம் மட்டும் எனக்கு டைம் கிடச்சிச்சு. இன்னும் இருக்கிற எல்லா காண்டினென்ட்டும் தேடி இருப்பேன். பட் இருந்தாலும் எனக்கு இருந்தது என்னவோ கொஞ்ச நாள் தான். அப்படி எந்த மலையை விட்டு ஜம்ப் பண்ண சீனாக காட்டுறாங்க. இருந்தாலும் எனக்கு எந்த ஒரு சாய்ஸுமே கிடையாது. அதுக்காகத்தான் திரும்ப அந்த லேர்னிங் ப்ரொவின்ஸ்க்கே நான் திரும்ப வந்தேன். அந்த ஓல்டு ஏஜில் நான் ஒரு குழந்தைய பார்த்தேன். சாயு, அவளுக்குமே உன்னோட ஏஜ் மாதிரி தான்டா இருக்கும். பட் நான் அப்போ நடந்த சண்டைனால் எவ்வளோ வருஷம் தேடி தெரிஞ்சதில்லை. என்னோடய டாட்டோட ஃபேஸே எனக்கு மறந்து போச்சுடா. எனக்கு எந்த ஒரு மெமரிஸுமே இப்போ யாகவும் இல்லை தெரியுமா? இங்கிட்ட அப்படியே பார்த்தா கரண்ட் ஃபைட்டை தான் காட்டியிருக்காங்க. அவனுங்க கத்திட்டு வரான், டேய் இந்த ஈவில் ஸ்பிரிட்டை இன்னைக்கு கொண்டே ஆகணும். ஒன்று அவன் வின் பண்ணணும், இல்லை நம்ம வின் பண்ணணும்.
டேய் ஒருத்தன் கூட விடாதீங்கடா. பட் இருந்தாலும் என்னால் கேரண்டியாக சொல்ல முடியாது நம்ம 3 பேர் சேர்ந்தாலும் உன்னை கொல்ல முடியும்னு. நம்ம விடாமுயற்சியாக போட்டி போட்டே ஆகணும்னு மாஸ்டர் கூட சண்டை போட்டுருக்கானுங்க. நம்ம மாஸ்டர் அதில் தானே அசால்ட்டாக எஸ்கேப் ஆகி, டேய் நீ என்ன தான் பண்ணாலும் சரி இன்னைக்கு என் கையால் தான்டா அவங்களுக்கெல்லாம் சாவுன்னு நம்ம மாஸ்டர் ஒத்தாலாம் இருக்காரு எப்பா. அப்போ வந்துக்கிருந்த மொட்டையோட கிட்ட போய் அவன் கையை இறுக்கி பிடிச்சி பிச்சு எடுத்துட்டார். அப்படியே அவன் வழியில் கதறிக்கிருக்கான். இங்கிட்ட இருக்க 2 பேரும் பார்க்குறானுங்க என்னடா பண்ணிட்டான் அதுக்குள்ளன்னு. பார்த்தா தலைமை 2 பேருக்கும் சேர்த்து ஒத்தால தடுத்துக்கு இருக்காரு ஹெவன்லி ஆர்டிலி ஜென்ரல். அவர் எப்பா 2 பேருக்கு ஒரு அட்டாக்கு. இதுதான் ஹெவன்லி ஸ்ட்ரைக். போட்ட போர்டில் 3 பேர் காற்றுல பறந்துக்கு இருக்கானுங்க. இவனுக்கு அவ்வளோதான் தரையை தேய்ச்சிக்கிட்டு போய் விழுந்துருக்கானுங்க. அதில் 2 பேருக்கு பட்ட இதில், ஏய் இந்த தண்டர் கொய்யை மட்டும் நீ சப்ரஸ் பண்ணலை கண்டிப்பாக உன் பிளட் வெசல்ஸ் எல்லாம் தெரிச்சிருண்டா, எல்லாமே பிஞ்சு உன் உடம்பே இதாயிரும், ஒழுங்கு அதை சப்ரஸ் பண்ணுன்னு 2 பேர் ட்ரை பண்ணிக்கிருக்கானுங்க. இங்கே அவர் சிரிச்சு வராரு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு சில அட்டாக் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு டைம் கிடையாது. இங்கிட்டு பார்த்தா அவனுங்க ஹெவன்லி ஸ்பெக்டர் ஹேண்ட்ஸ் இங்கிட்டு பவர் கேதர் பண்ணியிருக்கான். இங்கிட்டு ஒருத்தன் ஹெவன்லி ஸ்வாட் கிரேட் தண்டர் ஸ்ட்ரைக்குன்னு இங்கிட்டு ஒருத்தன் யூஸ் பண்ணிக்கிருக்கான். மொத்த பயிலும் நம்ம மாஸ்டர் அட்டாக் பண்ண வந்திருக்கானுங்க. இங்கிட்டு ஒருத்தன் சுப்ரீம் கார்டியன் டைட்டி பாம் அட்டாக் கொண்டு வந்துருக்கான். 3 பேர் அட்டாக் எதிரா நம்மளால் அசால்ட்டாக நிற்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்னோடய லாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே 2 ஆளே காணாம். இதோட எனக்கு தெரிஞ்சு அந்த எட்டர்னல் ஸ்லீப்புக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன். பட் என்னதான் இருந்தாலும் நான் எதை பற்றியுமே ரெக்கார்ட் பண்ணலை. இருந்தாலும் அந்த ஒரு விஷயம், அவர் பார்த்தா முன்னாடி 3 பேரும் அவங்களோட ஃபைனல் ப்ளோ கொடுக்க வந்துக்கிருக்கானுங்க. இவர் ஹெவன்லி ஆர்டிலி ஜென்ரல் எப்போ பவரெல்லாம் திருக்கிது, அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுற்றி சர்க்கிளாக உருவாயிட்டு இருக்கு. அவரோட ஃபைனல் ப்ளோ கொடுக்க ரெடி ஆகிட்டாரு ஹெவன்லி பர்ஸ்ட். அவர் பார்த்தோன்னே அப்போ அவருக்கு திடீர்னு அவர் மகளோட பேர் ஞாபகம் வருது. ஜாங்கா மை டாட்டர், நான் உன்னை தனியாக விட்டு போகிறேன்னு நீ கவலைப்படாத. ஹீரோ பார்க்குறான். இப்போ இருந்தது அப்படியே பிளாஸ்ட் ஆகுது மொத்த இடமும். பார்த்தா அந்த இடமே சல்லி சில்லியாக நொறுங்கி போச்சு, ஏதோ அல்லா வந்து அடித்த மாதிரி. அப்போ அவர் சொல்கிறாரு, ஜாயு என் டாட்டர் காணாமல் போகிறப்ப அவகிட்ட அவங்க அம்மா கொடுத்த அந்த ஸ்வாட் கைட் புக்கும் கூடயே தான் கொண்டு போனான். அவள் ஒரு ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான பொண்ணுடா. எனக்கு தெரிஞ்சு என் டாட்டர் நேராக அதை லேர்ன் பண்ணி ஆல்ரெடி கற்றுக்கிட்டு இருந்திருப்பா. ஒரு வேளை நீ ஃப்யூச்சரில் என் டாட்டரை பார்த்தினா அவள் நல்லா வளர்ந்துட்டா, அவளை அப்படியே விட்டு வந்துரு. பார்த்தா நம்ம மாஸ்டர் அப்படியே படுத்து கிடக்காரு. ஒரு வேளை அவள் நல்ல சுச்சுவேஷனில் இல்லைனா நீ ஒரு டைம் மட்டும் எனக்காக ஹெல்ப் பண்ணுறா. இங்கே ஹீரோ அப்படியே பார்த்து எஸ் மாஸ்டர் கண்டிப்பாக பண்ணுறேன். ஹீரோ பார்த்து அவர் சொல்கிறாரு, ஏ ஜாயு உன்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போயுமே உன் முகத்தில் சிரிப்பு மட்டும்தானே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எப்போயுமே உன் ஸ்மைலை மட்டும் லூஸ் பண்ணிடாதரா. நீ என்ன மாதிரி இருக்குன்னு அவசியமே கிடையாது. நீ உன்னோட ஹெவன்லி ஆர்டில் ஜென்ரலாகவே நீ வாழ்கிறா. ஹீரோ அப்படியே ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கான். இந்த வேர்ல்டில் உன்னை யாருமே நீ கட்டுப்படுத்த முடியாது. இந்த டைம்லேருந்து நீ இவன் இங்கே அழுதுகிட்டே இருக்கான். இனிமேல் நீ உன்னோட பாதையில் நடக்கலாம்டா, உனக்கு தோன்றதை பண்ணு. இதோட சாப்டர் 14 ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. அப்படியே 10 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அப்போ ஹீரோட வாய்ஸ் கேட்குது, மாஸ்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஜோக்சன் செத்துட்டான். பார்த்தா ஹீரோ அப்படியே ஒரு கல்லை சாஞ்சிட்டு சொல்லியிருக்கான், என்னோட சிஸ்டர் நூனாவையும் அந்த யுவான் பாஸ்டர்ஸ் தூக்கிட்டு போயிட்டானுங்க. அந்த டைம் மட்டும் நீங்கள் இல்லை, எனக்கு என்ன ஆயிருக்கும் திங்க் பண்ணி பார்க்குறான். அந்த செயினில் தொங்க விட்டது. இப்போ அவர் கேட்டுப்பாரு, நீ உயிர் வாழ ஆசைப்படுறியான்னு. கிட்ட வந்து அது எல்லாத்தையும் திங்க் பண்ணுறான். அவர் கேட்குறாரு, டேய் நீ மட்டும் அப்படி உயிரோட வந்துட்டாலும் நீ நரகத்தில் இருக்கிறத விட ரொம்ப மோசமாக சஃபர் ஆவாடா, பரவாயில்லையா. அப்போ ஹீரோ உங்கள் மாஸ்டர் சைடு திரும்பி பார்க்குறான். ரொம்ப நாளாச்சு மாஸ்டர் இது நடந்து. இருந்தாலும் நீங்கள் இன்னும் அந்த எட்டர்னல் ஸ்லீப்லேருந்து வெளியே வரவே இல்லை. இருந்தாலும் நீங்கள் பார்க்க அப்படியே தான் இருக்கீங்க மாஸ்டர்னு பார்க்குறான். பார்த்தா அவர் அப்படியே பக்கத்துலாம் படுத்து கிடக்காரு. என்னதான் இருந்தாலும் சரி நீங்கள் உயிரோட தான் இருக்கீங்க. அவருக்கு முன்னாடி முட்டி போட்டு, மாஸ்டர் நீங்கள் மட்டும் எனக்கு அப்போ ஹெல்ப் பண்ணலை, நீங்கள் பண்ணது சின்ன உதவி இல்லை மாஸ்டர், நான் இமேஜின் பண்ணி கூட பார்க்கல. இந்த சின்ன ஹார்ட் இருக்க என்னையே கூட நீங்கள் அப்படி காப்பாற்றிருக்கீங்க. உங்களோட டிசப்ளின் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குதுன்னு ஹீரோ அவரை பார்க்குறான். பார்த்தா அவர் அப்படியே எலும்பு தோலுமாக இருக்கார். இந்த ஹெவன்லி ஆர்டிலரி ஜென்ரல் 5th விக்டர் நான் டான் ஜாயு, நான் கடைசியாக இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களை க்ரீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவருக்கு முன்னாடி க்ரீட் பண்ணிக்கிருக்கான். அப்போ சொல்கிறான், மாஸ்டர் நீங்கள் காட்டின லவ் என்னால் எப்படி திரும்ப செலுத்த முடியும்னு எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு ஹீரோ அழுதுகிட்டு அப்படியே எந்திரிக்கிறான். திரும்பி பார்க்குறான். நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்போ அவரோட வாய்ஸ் கேட்குது, ஜாயு நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன். ஹீரோ அப்படியே திரும்பி பார்க்குறான்.
நம்ம மாஸ்டர் தான் கூப்பிட்டு வரான்னு பார்த்தா அவர் அப்படியே தான் இருக்காரு. நீ உயிர் வாழ ஆசைப்படுறியாடா? நீ அந்த நரகத்தில் இருந்ததை விட ரொம்பவே சஃபர் ஆவ, பரவாயில்லையா? ஹீரோ இன்னும் அவரை பார்த்துக்கிருக்கான். ஆமாம், என்னோடய ப்ரீசியஸ் ஃப்ரெண்ட் செத்துட்டான், என்னோடய சிஸ்டரையும் அந்த பார்பீரியன்ஸ் தூக்கிட்டு போயிட்டானுங்க. அந்த செயினில் இருக்கும்போது சொல்லியிருப்பானே அதே சீன் தான். அவன் சொல்கிறான், என்னால் ஒன்றுமே பண்ண முடில, நான் என்னோடய சாவுக்காக தான் காத்துக்கிருக்கேன். இதில் நான் நரகத்தில் இதுக்கு மேலே இருந்தால் அதை விட கொடுமையாக இருக்க போகுது, இப்போ பாருங்கள் என் நிலமைன்னு சொல்கிறான். அதுக்கு சொல்கிறாரு, உனக்கு என்ன தான் எக்ஸ்ட்ரீமாக பெயின் இருந்தாலும் சரி, நீ இன்னும் சிரிச்சுக்கிட்டு இருக்க பாடுறா, அந்த ஸ்மைல் அதுதான் உன்னை காப்பாற்றிருக்கு. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அந்த ஸ்மைலை மட்டும் நீ விட்டுறாத, ஏன்னா நீ என் டிசபிள்ரா. ஹீரோ அப்படியே பார்த்து அவர் சொல்லுவோம், கரெக்ட் தான், நான் என்னோடய பாதையில் நடக்க போகிறேன். ஹீரோ சாரன், இனிமேல் நான் என்னோடய ஓன் பாத்தில் மட்டும்தான் நடக்க போகிறேன். இங்கிட்டு பார்த்தா கொரியா சைடு காட்டுறாங்க, பெல்ல அடிச்சுக்கிருக்கானுங்க. டேய் அபாய ஒளியே, இந்த மோய மவுண்டனில் பாங்மா டெம்பிளை காட்டுறாங்க. மொத்த பயலும் அப்படியே ஓடிக்கிருக்கானுங்க அந்த கேவ் நோக்கி. டேய் ஈவில் ஸ்பிரிட் மறுபடியும் அவக்கேன் ஆகிட்டானுங்கடா. டேய் இந்த ஹெர்மிட்ஸ் கேவை சுற்றி வளைங்கடா, எல்லாரும் எவனுமே வெளியே வரக்கூடாது. பார்த்தா சுற்றி வளைச்சிட்டானுங்க எல்லாரும். உள்ளே இந்த வால்லேருந்து சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வால்லேருந்து அதை உடைக்கிற சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. இவன் பார்க்குறான், டேய் எல்லாரும் மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த கேவில் தான் அந்த 3 ஹெர்மிட்ஸும் அந்த ஈவில் ஸ்பிரிட்டை அடக்கி வச்சானுங்க. திரும்ப அவனுங்க இந்த வேர்ல்டுக்கு வந்துடவே கூடாது. இந்த பாங்மா டெம்பிளில் இருக்க மாங்ஸ் அப்புறம் நம்ம டிசபிள்ஸ் எல்லாரும் சரி சேர்ந்து அந்த ஈவில் ஸ்பிரிட்டை அழிச்சே ஆகணும். டேய் அதுக்காக நம்ம உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு கத்திக்கிட்டு இருக்கான். எல்லாரும் பேட்டலுக்கு தயாராக இருங்கடான்னு. இவனுங்க எல்லாரும் ஃபைட்டிங் ஸ்டாண்ட்ஸில் நிற்கிறானுங்க. அப்போ அவன் ஃபீல் பண்ணுறான், என்ன இது? பார்த்தா அவனுங்க நிற்கிற இடம்லாம் அப்படியே ஷேக் ஆகிட்டு இருக்கு. அந்த வாலும் அப்படியே பிரேக் ஆகுது. ஏய் இந்த ஹெர்மிட்ஸ் கேவுக்கு என்னடா ஆச்சுன்னு பார்த்தா மொத்த பேரையும் தூக்கி அடிக்குது. பூரா பயிலும் பறந்துக்கு இருக்கானுங்க. இதோட இந்த சாப்டர் 14 முடியுது. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.